உயர்நீதிமன்ற வளாகத்தில் தலா 2 கடிகாரங்கள், மிரட்டல் கடிதங்கள் அடங்கிய 2 பொட்டலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, சந்தேகத்திற்குரிய 2 பொட்டலங்கள் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டன? அதுல என்ன அதுல என்னென்ன விஷயங்கள் இருந்தது? இன்று அதிகாலை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப நல கோர்ட் முன்பு 2 சத்தங்கள், அதாவது பீப் பீப் என்ற சத்தங்கள் வந்திருக்கிறது. உடனடியாக ரோந்து சென்ற போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள். அதன்படி வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனைக்கு பிறகு அதில் 2 கடிகாரங்கள் மட்டுமே இருந்தது தெரிய வந்திருக்கிறது. அதாவது 2 கடிகாரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு 2 பார்சல்களாக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக அந்த இடத்தில் கிடந்திருக்கிறது. பார்சலுக்குள் 2 கடிதங்கள் இருந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் சில மிரட்டல், அதாவது வெடிகுண்டு வெடிக்கும் என்ற தோரணையில் மிரட்டல்கள் மூலமாக எழுதப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முழுமையான விவரங்களை தெரிவிக்க காவல்துறையினர் மறுத்துவிட்டார்கள். ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இதே போன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 2 பார்சல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலும் இதே போல 2 கடிகாரங்களும் 2 கடிதங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக தொடர்ந்து ஹைகோர்ட் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இதற்கிடையில் சேத்துப்பட்டில் உள்ள வணிக வளாகத்திலும் இதே போன்று ஒரு பார்க்கிங் பகுதியில் கடிகாரம் கண்டெடுக்கப்பட்டது. அதே போன்று சத்தம் கேட்டு அதன் பிறகுதான் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனைக்கு பிறகு கடிகாரம் என்பதும் அதிலும் ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நுங்கம்பாக்கத்திலும் ஒரு ஹோட்டல் கார் பார்க்கிங் பகுதியிலும் இதே போன்று ஒரு பார்சல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக இதுவரை கிட்டத்தட்ட சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் 4ம் சேத்துப்பட்டு நுங்கம்பாக்கம் பகுதியில் 2ம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக போலீசார் அந்தந்த காவல்துறைக்கு உட்பட்ட தனித்தனியாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. சரண்யா. சுப்பிரமணியன், தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் நடக்காம இந்த மாதிரி செயல்களை தடுக்கிறதுக்கு காவல்துறையினர் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்காங்க? முதல் கட்டமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்ற கோணத்தில் தான் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அந்த கடிதத்தில், அதாவது இதற்கு முன்பாக கண்டெடுக்கப்பட்ட கடிதத்தில் குற்றவாளிகளின் கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் அடுத்தடுத்த சம்பவங்களிலும் அதே கடிதங்கள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அநேகமாக காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தான் இது போன்ற கடிதத்தை எழுதி இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் கோணத்தில் தான் காவல்துறையின் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் பழைய குற்றவாளிகள், அதாவது ஜாமீன் கிடைக்காமல் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் யாராவது பண்ணிருக்கலாமா அல்லது வேறு யாராவது பண்ணிருக்கலாமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முழுவதுமாக இது கண்டுபிடிப்பதற்கு தனிப்படை அமைத்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன். சுப்பிரமணியன், உயர்நீதிமன்ற வளாகத்துல இது போன்ற மீண்டும் மீண்டும் மிரட்டல் கடிதங்கள், இது போன்ற மர்ம பொருட்கள் கண்டெடுக்கப்படுவது தொடர்கதையாக இருப்பதனால உயர்நீதிமன்ற வளாகத்துல பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்ப கூடுதலா அதிகரிக்கப்பட்டிருக்கா? எப்படி இருக்கு? ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மத்திய பாதுகாப்புக்கு வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அதன் அடிப்படையில் தமிழக போலீசாரே பாதுகாப்பு உட்படுத்தப்படுவார்கள், சிறந்த முறையில் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது 4 பார்சல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு பீதியை உருவாக்கும் வகையில் தான் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனாலும் நாங்கள் கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் தீவிரப்படுத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கைப்பற்றும் ஆய்வு செய்யும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை நடத்தப்பட்ட அந்த கண்டெடுக்கப்பட்ட பார்சலில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் எதுவும் சிக்கவில்லை என்றும் காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சேத்துப்பட்டு வளாகத்தில் மற்றும் வணிக வளாகத்தில் மற்றும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை வைத்து இன்று அதிகாலை கைப்பற்றப்பட்ட பார்சலில் உள்ள அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியில் தற்போது போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா.